அஃப்கோர்ஸ் அப்புறம் காலம் எதையும் பார்த்துக்காது. என்னடா தப்பாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். என் கொலீக் ஒருத்தர் எப்பயுமே வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி தான் ஆஃபீஸ்க்கே வருவார். ஒரு தடவை அவர் கூட லஞ்ச் போனப்போ ஏஞ்சி ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்டேன். செட் அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு ஜி, பார்ட்னர் ஏமாற்றிட்டாங்க, ஆல்மோஸ்ட் 1.5 கோடி கடன் ஆயிடுச்சு, பிடிக்காத வேலை, பத்தாத சம்பளம், அதை விட முக்கியமாக நொடிஞ்சு போயிருக்க அப்பாவை பார்க்கவே முடியலை, வேதனையாக இருக்குன்னு சொன்னார். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டைம் வில் ஹீல் எவ்ரி திங் ஜின்னு சொன்னேன். உடனே கடுப்பாகி போய் அடப்பவங்க ஜி, இது நடந்தே 2 வருஷம் ஆச்சு, லைஃப்பில் என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன், எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரிலன்னு மறுபடியும் ஒரு புலம்பல். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஐ மெட் ஹிம் அகெயின். ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுது. கேஷுவலாக பேசினப்ப இசட் எக்ஸ்டர்னலாக ஜாயின் பண்ண மனுஷனை அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இன்டர்னலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிடிக்காம சேர்ந்த வேலையை இப்போ பிடிச்சு செய்கிறதா சொன்னார். ஃபேமிலி பற்றி கேட்டேன். திங்ஸ் டிட் சேஞ்ச் மச். சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த தடவை அவர் புலம்பலை. ஃபெல்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். மாறலன்னா என்ன, மாற்றிக்கலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட தெரிஞ்சது. என்கிட்ட நிறைய பேர் புலம்பியிருக்காங்க அபவுட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் ஜாப் போன்றவங்க. ஆனால் அவங்கள திருப்பி பார்க்குறப்ப சிலர் அதே மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க. only few will change with time. அப்போல்லாம் எனக்கு அந்த ஈக்குவேஷன் புரியல. நான் நினச்சேன் டைம் பத்தல போல, ஸ்டில் நீட் டைம் டு ஹீல்னு நினச்சேன். பட் நோ, காலம் அந்த வலியோட வாழ தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்காக என்ன செஞ்சுக்கிறீங்கன்றது மட்டும்தான் உங்கள் வலியை ஹீல் பண்ணும். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இப்படி எத்தனை பேருக்கு டைம் என்ன கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். கமெண்ட் பண்ணுங்கள்.